வியூவர்ஸ், அதிமுகவில் மீண்டும் சசிகலா. இன்று முக்கிய ஆலோசனை பொதுக்கூட்டத்தில் மாஸ் காட்டிய பிளான். வாங்க அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என சசிகலா கூறி வரும் நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இன்று மாலை கள்ளக்குறிச்சி அரசூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா தனது நிலைப்பாடு குறித்து அறிக்கை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் சசிகலாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என சசிகலா கூறி வருகிறார். ஆனால் அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசூரில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க சசிகலா தனது ஆதரவாளருடன் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக அதிமுகவில் நிலவி வரும் தலைமை போட்டி மற்றும் உட்கட்சி பூசல்கள் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் சசிகலா இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கடந்த சில மாதங்களாகவே சசிகலா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க புதிய யுத்திகளை கையாள உள்ளதாக சொல்லியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான தற்போதைய அதிமுகவிற்கு தனது பலத்தை காட்ட சசிகலா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சசிகலாவை தன்னுடன் இணைத்து கொள்ள அழைப்பு விடுத்த நிலையில், ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு சசிகலாவிடமிருந்து விஜய்க்கு எந்த ஒரு தகவலும் செல்லவில்லை. இதனிடையே டிடிவி தினகரன் விஜயை தனிப்பட்ட முறையில் சந்தித்து வந்த பிறகு எதுவும் அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் சந்தித்து விட்டு சென்றார். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை எப்படி பார்க்கிறீர்கள் என சசிகலாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த சசிகலா, ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்றும், ஒரு பெரிய கருங்கல் மலை இருந்தது. ஆனால் ஒரு ஆள் பெரிய கடப்பாறையை கொண்டு அந்த மலையை பெயர்த்தெடுத்து நினைக்கிறார் என்றும், எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை என்றும், ஆனால் அந்த மலையில் ஒரு 6 அடி உயரத்தில் மரம் ஒன்று வளர்கிறது என்றும், இவ்வளவு கடினமான பாறையில் மரம் எப்படி முளைத்தது என பார்க்கிறார். அப்போது அந்த மரம் சொல்லாமல் சொல்கிறது, ஒரு விதையிலிருந்து மரம் முளைத்து அந்த விதையிடமிருந்து வெறும் அன்பு மட்டும்தான் கிடைக்கும் என்றும், அந்த அன்பினால் தான் மரம் வளர்ந்தது என்றும், இந்த கதையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசிய சசிகலா, உண்மையிலான மக்களாட்சி 2 தலைவர்கள்தான் என்றும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது என்றும், இப்போது இருக்கிறவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு மட்டும்தான் உள்ளனர் என்றும், கண்ணுக்கெட்டிய தொலைவு வரைக்கும் எதிரியே இல்லை என திமுக நினைத்து கொண்டிருக்கிறது என்றும், நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு பேசி வருகிறார்கள் என்றும் கூறினார் சசிகலா. ஓகே வியூவர்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனுடன் இணைந்து விஜய் கட்சியுடன் சேர்வாரா, இல்லை அதிமுகவில் இடம் கிடைக்குமா என்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.